Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana Stores in Adi sale 1+1 offer. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். வங்கதேசத்தில் கடும் உள்நாட்டு குழப்பம், ராணுவம் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அந்த நாட்டு பிரச்சனை அப்படின்னு நம்ம தவிர்த்துட்டு போயிட முடியாது. அது எந்த நேரமும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வரலாம். ஊடுருவல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊடுருவல் அதிகமாக வர வாய்ப்பு இருந்தாலே அதுல சாமானிய அப்பாவி மக்கள் மட்டுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய போர்வையில மற்றவங்களும் வருவாங்க. பலர் அது புரட்சின்னு சொல்றாங்க. நான் அது புரட்சிங்கிற ஏற்க மாட்டேன். அது புரட்சி இல்லை, அதற்கான நோக்கம் பழுதானதாக இருக்கு. அதனால அது புரட்சியில் சேராது. அது வன்முறை கலவரம். லாட்ஜில் அந்த ஆளுங்கட்சி எம்பி இருப்பாருன்னு சந்தேகப்பட்டு அந்த லாட்ஜை எரிச்சு அந்த எம்பி உள்ள இல்லை நான் 29 பேர் செத்துக்கிட்டேன். இதை நீங்க எந்த புரட்சியில் சேர்ப்பீங்க? இப்போ அது இந்தியர்களுக்கு அங்கே ஆபத்து, இந்துக்களுக்கு அங்கே ஆபத்துங்கிற நிலைமையில போய் நிற்கும். அவ ஏற்கனவே நம்ம சிஏ சட்டம் ஏன் கொண்டு வர நேர்ந்தது இதுதான். எனக்கு இவர் மேல கோபம் இருந்தாலும் நான் உங்களை திட்டுவேன். அரசாங்கங்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் உள்ள ஊடுருவி சிலர் இந்த இந்திய அண்ட் இந்துக்கள் இந்த ரெண்டு சென்ஸுக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்புகளை உள்ள ஒரு வன்மமா வச்சு செயல்பட்டு இருக்கு. அப்ப அவர்களால ஒரு உயிர் கச்சூட்டில் ஏற்படுது, இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, கோயில்கள் தாக்கப்படுது செய்திகள். அப்ப இது ஒரு புரட்சி அல்ல, இது ஒரு உள்நோக்கம் கொண்ட சரி. அதற்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. அதை உணர்றது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு இடஒதுக்கீடு போராட்டமா இல்லை. ராணுவத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள், நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்றார். எப்படி சரி பண்ணி கொடுப்பாரு? இப்போ ராணுவ தளபதி அந்த நாட்டுக்கு விசுவாசமானவராக இருந்திருந்தால் அவர் அந்த அரசு இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம்ல. ராணுவம் களமிறங்கி போகத்தானே செய்யும் ஒரு இடத்துல. அப்போ அவங்க கட்டுப்படுத்தலாம்ல. அப்போ அவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்களா? ஆளும் அரசு இருக்கும்போது அமைதியாக இருந்துட்டு அரசாங்கம் பிரதமர் கிளம்பி போன பிறகு நான் சரி பண்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு என்ன கணக்கு? முதல்ல அவங்க ஏன் சரி பண்ண முடியல? இடஒதுக்கீடு வாபஸ் வாங்கிட்டாங்க. பிரதமரும் கிளம்பி போயிட்டார், நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டார். அவாமி லீக் கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனாலும் போராட்டம் தொடருதுன்னா அப்ப பின்னணி வேறு ஏதோ ஒரு சதிதான் இருக்கும். அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்தியா மாதிரியே ஷேக் ஹசீனா பிஹேவ் பண்ணாங்க. அப்படி ஒரு கவர்மெண்ட், இந்தியா ஃபேவரான ஒரு கவர்மெண்ட் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு கூட முக்கியமான காரணமா இருக்கலாம். அமெரிக்கா நம்மகிட்ட பிரச்சனை வச்சிருக்காங்க டைரக்டா. நம்ம சைனாட்ட ஒரு உறவை மெயின்டைன் பண்றோங்கிறது அவங்களுக்கு ஆகாது. ரஷ்யாட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்குங்கிறது உங்களுக்கு ஆகவே இல்லை. அதனால தான் அவங்க பாகிஸ்தான் ஒரு ரிலேஷன் வச்சுட்டு அப்போ கூட உங்களை ஏன்னா நம்ம நம்ம எல்லாருடைய நட்பு பாராட்டணும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஒரு அக்கனா வைக்கணுங்கிறக்க அவங்க ரெண்டு பக்கம் ஒரு நட்பு வச்சுருக்காங்க. ஆனால் டைரக்டா அவங்க வர மாட்டாங்க, அவங்க ரொம்ப இன்டர்டா வரும். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதே மாதிரியான முயற்சி இந்தியாலையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். குரூப் எப்பயுமே ட்ரை பண்ணிருக்கோம். அதே மாதிரியான முயற்சி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி நடக்காது, எப்படி முயற்சி பண்ணாமல் இருப்பாங்க, அதெல்லாம் கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் கடும் உள்நாட்டு குழப்பம், ராணுவம் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. இடைக்கால பிரதமர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழல். போராட்டக்காரர்கள் அங்கு நிறைய வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றி இருக்கக்கூடிய செய்திகளும் வந்துட்டுருக்கு. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை சார்? இது அந்த நாட்டு பிரச்சனை அப்படின்னு நம்ம தவிர்த்துட்டு போயிட முடியாது. அது எந்த நேரமும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வரலாம் அப்படிங்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள். ஒன்று, ஏற்கனவே வங்கதேசத்தினர் ஊடுருவல் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு வரைக்கும் நடக்குது. தமிழ்நாட்டிலேயே 300-400 பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க கேட்க வேண்டியதில் 10,000-15,000 பேர் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நிறைய வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வரைக்கும் டவுன் கீழே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா எல்லா இடமும் வராங்க. ஏன்னா அவங்களுக்கும் வெஸ்ட் பெங்கால்காரங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. பேச்சில், செயலில், ஸ்கின் டோனில், அவங்களுடைய மொழியில் எதுலேயுமே வித்தியாசம் இருக்காது. சரிங்களா? அவங்களும் முஸ்லீமாக இருப்பாங்க, இவங்களும் முஸ்லீம். ஸோ நீங்கள் எந்த விதமான வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இப்படியா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஊடுருவலே பெருசாக இருக்குது. இப்போ அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இலங்கையில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ அங்கேருந்து நிறைய பேர் வெளியேறினாங்க. அது மாதிரி ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நடக்கிறது தனி பிரச்சனை. அதை நான் பின்னாடி பேசுகிறேன். ஆனால் யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்த தெருவில் எப்போ பார்த்தாலும் குடிச்சு போட்டு டாஸ்மாக் இருக்குது, குடிச்சு போட்டு விழுந்துட்டே கிடக்குறாங்கன்னு நான் குடிக்கிறேன்னா குடிக்கலையாங்கிற கவலை இல்லை. அந்த தெருவில் நான் தவிர்க்க தான் பார்ப்பேன். அந்த மாதிரியான ஒரு அப்போ அந்த ஊரில் அந்த மாதிரி ஊடுருவல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊடுருவல் அதிகமாக வர வாய்ப்பு இருந்தாலே அதில் சாமானிய அப்பாவி மக்கள் மட்டுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய போர்வையில் மற்றவங்களும் வருவாங்க. அதே இலங்கையில் திரும்ப ஏன் பொதுமக்கள் மேலே கொத்து குண்டாக போட்டிங்க அப்படின்னு கேட்டால், பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்திட்டு புலிகள் உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு அப்போ புலி யார், தமிழர் யார் அப்படின்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கேடயமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர்கள் அப்பாவிகளுடைய போர்வையில் அங்கேருந்து அப்படியே உள்ள அவங்க கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வேறு யாரா பயங்கரவாதிகளோ மற்றவர்களோ கூட உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அபாயம். முதல்ல நார்மலாக நம்ம பொதுமக்களுடைய ஊடுருவல். 2, அவர்கள் பேரில் பயங்கரவாதிகள் யாரா ஊடுருவல். 3வது, அங்கே இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் எழுந்த ஒரு அண்ட்ரஸ்ட்.
அது இன்னைக்கு இனக்கலவரம் போல், அதாவது வெறும் அந்த கட்சிகள் ரீதியான அவாமி லீக்குக்கு மட்டும் எதிர பிடிக்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து மத ரீதியாக உள்பட எல்லாம் அவங்களுடைய நோக்கம் வந்து ஷேக் ஹசீனாவை வெளியேற்றினா முடிஞ்சு வச்சுக்கணும் மட்டும் இல்லை, அது ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு பிரதமருக்கு எதிராகவோ மட்டும் இல்லை, ஒரு பெரிய அஜெண்டா. அது தெரியாமல் அது வந்து ஒரு கலவரமாக மாறி அது வந்து பலர் வந்து அதை புரட்சின்னு சொல்கிறாங்க. நான் அதை புரட்சிங்கிற ஏற்க மாட்டேன். அது புரட்சி இல்லை, அதற்கான நோக்கம் பழுதானதாக இருக்குது. அதனால் அது புரட்சியில் சேராது. அது வன்முறை கலவரம். ஒரு லாட்ஜில் அந்த ஆளுங்கட்சி எம்பி இருப்பாருன்னு சந்தேகப்பட்டு அந்த லாட்ஜே எரித்து அந்த எம்பி உள்ள இல்லை, நான் ஒரு 29 பேர் செத்து போயிட்டாங்க. இதை நீங்கள் எந்த புரட்சியில் சேர்ப்பீங்க? புரட்சிங்கிறது ஆளும் அரசுக்கு எதிராக அல்லது வந்து இராணுவத்துக்கு எதிராக இல்லாட்டி நிர்வாக அமைப்புக்கு எதிராக நடக்கிறது சொல்லுவோம். ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி ஒரு கட்சிக்காரனை பூரா நான் பண்ணுறேன் கொள்றேங்கிறது வந்து எப்படி நீங்கள் புரட்சி? அது கலவரம். அது போக இப்போ வந்து அது இந்தியர்களுக்கு அங்கே ஆபத்து, ஹிந்துக்களுக்கு அங்கே ஆபத்துங்கிற நிலைமையில் போய் நிற்கிது. இன்றைக்கி பிரதமர் தெரிவிச்சிருக்கக்கூடிய வாழ்த்தில் கூட அங்கு ஹிந்துக்கள் மற்றும் அத்தனை மைனாரிட்டிகளையும் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கூடும் புது கவர்மெண்ட்டு முகமது யூனுஸ் வந்து புதுசாக நல்லா பார்த்துக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஏற்கனவே நம்ம சிஏ சட்டம் ஏன் கொண்டு வர நேர்ந்தது இதுதான். எனக்கு இவர் மேலே கோபம் இருந்தாலும் நான் உங்களை திட்டுறது, எனக்கும் இவருக்கும் தகராறுனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாக கொண்டு வருது. இப்படி ஒரு போக்கு. அதான் உங்கள் இந்துக்கள் வந்து வாழ முடியாத நிலைமை எனக்கு எப்பயுமே இங்கே இருந்துகிட்டு. இத்தனைக்கும் பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து நமக்கு ரொம்ப இணக்கமாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் பற்றின பிரச்சனையே கிடையாது. தலிபான் அரசாங்கம் யார் வந்தாலும் அங்கே வந்து நமக்கு இணக்கமாக இருக்கும். தலிபான்களே எங்கே வந்தாலும் இருக்கும் ஆப்கானிஸ்தானில். ஸோ அரசாங்கங்க பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ள ஊடுருவி சிலர் இந்த இந்திய அண்டு ஹிந்துக்கள் இந்த 2 சென்ஸுக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்புகளை வந்து உள்ள ஒரு வன்மமாக வச்சு செயல்பட்டுகிட்டே இருக்கிறார். அப்போ அவர்களால் ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுது, இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, கோயில்கள் வந்து தாக்கப்படுதுங்கிற செய்திகள் வரும். அப்போ இது வந்து ஒரு புரட்சி அல்ல, இது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட சரி. அதற்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. அதை உணர்றது கூட இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு சார் அதை நடத்திட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு தூண்டப்பட்டவங்க. அவங்களுக்கான லேயரில் வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு தூண்டுதல் இருக்குது, சைனாலேருந்து ஒரு தூண்டுதல் இருக்குது, பாகிஸ்தானில் தூண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கலவரம் பண்ணக்கூடிய ஆளுக்கு இந்த 3 ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது. புரியுங்களா? அவங்க ஏதோ வந்து அவன் தாண்டா கொள்றான், அவன் தாண்டா பண்ணான், அவன் தாண்டா ராஜம் பண்ணான்னு ஏதோ போய் கண்டுபிட்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இல்லைன்னு இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்காதுங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. கட்டாயமாக ஒரு அந்நிய நாட்டு கை இருக்குது சதி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளோ பெருசாக அது வந்து ரொம்ப திட்டமிட்டு அந்த பிரச்சனை முடிவுக்கு வர போய் அதுக்கு ஒரு சமரசம் பண்ண போய் அதை நீதிமன்றம் ஏற்று பல சொல்யூஷன்கள் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சங்கங்கள் சரின்னு சொல்லி எல்லாமே மாறி மாறி, ஆனால் எதுவுமே அது சுமூகமாகவே போகாமல் சுமூகம் போக இந்த கால் ஏறுது முக்கால் சறுக்குது அந்த மாதிரியே போய்டுது. அப்போ வந்து அது அகைன் இப்போ வந்து அது மாணவர்கள் போராட்டமாகவோ வேலைவாய்ப்புக்கான போராட்டமாகவோ இல்லை, ஒட்டுமொத்த கட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறி ஒட்டுமொத்த ஆட்சிக்கு எதிரான போராட்டம் மாறி அப்போ இப்போ வந்து இந்து முஸ்லீம் உட்பட பல விஷயங்களை போய் நிற்கிது. அப்போ அதற்கு வந்து ஒரு லேயரில் போல ஒரு இலக்கை நோக்கி போல அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அது இடஒதுக்கீடு எப்படி நீங்கள் 30% ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க, தியாகிகள்னு சொல்லி தியாகிகளுக்கு மட்டும் 30% இல்லை 7%? அந்த கொந்தளிப்பில் தான் மாணவர்கள் போராடிட்டாங்க. அவங்க வந்து பாகிஸ்தான்காரங்களோ அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களோ கிடையாது. அவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளாக போற்றப்பட்டவர்கள், பாகிஸ்தானால் அடித்து துவைத்து கொல்லப்பட்டவர்கள். அவங்க முக்தி வாகினின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு போர் இயக்கமாக, அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக அவங்க கிளம்புறாங்க. பங்களாதேஷ் உருவானதான் மக்கள் புரட்சி, இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற புரட்சி கிடையாது. அப்போ ஆளும் அரசுக்கு எதிராக அவர்கள் தங்களை மாற்றாந்தாயம் நடத்துகிறாங்க. கிழக்கு பாகிஸ்தான் இதில் பாகிஸ்தானில் பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு அதில் அவங்க வந்து மாற்றாந்தாய் பிள்ளைகளாக நடத்தப்படுறவங்கனால அவங்க எழுந்த கொந்தளிப்பது. அவங்களும் பாகிஸ்தான் தான், புரியுங்களா? அவங்களும் பாகிஸ்தானிகளாக போனவங்க தான். அப்போ அன்றைய அரசுக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் ராணுவ வீரர்கள் கொடுத்துட்ருக்குறோம், நம்ம ஊரில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கொடுத்துட்ருக்கோம், நம்ம ஊரில் தமிழ் போராளிகளுக்கு இந்திய எதிர்ப்பு போராளிகள் கொடுத்துட்ருக்குறோம். அப்படி அப்போ வந்து அவங்களுக்கு என்னங்க, என்னைக்கு ஒரு 35 65 நடந்த போராட்டம் இன்றைக்கி 2024 பேசிட்டுன்னு யாராக பேசுகிறோமா என்ன? அவங்க இன்றைக்கி சுதந்திர போராட்டத்துக்குலாம் இன்றைக்கி யாரும் மகன் பிள்ளைகள் கிடையாது இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு. அவங்க பேரன்கள் வந்திருப்பாங்க, சரிங்களா? 75 வருஷம் 80 90 வருஷம் முன்னாடி தான் இருந்தால் தான் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்க முடியும், சரிங்களா? சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வந்து இப்போ யார் எந்த மகனுக்குன்னு கேட்க முடியுமா நம்ம? ஆனால் அப்படி ஒரு கோட்டா இருக்குதா இல்லையா? அந்த கோட்டா காலாவதி ஆயிடுச்சா? அப்போ நம்ம வந்து அதை வந்து வேணும் வேண்டாங்கிற டிபேட் பண்ணலாமே தவிர அதை யாருக்கு நீ கொடுத்துட்டேங்கிற பறிக்கிறதுக்கான விஷயம் இல்லையாங்க. அவனும் இந்த பங்களாதேஷ்காரன் தானே. அப்போ அதை நீங்கள் பேசி செய்யலாம், கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம், கோர்ட்டு மாற்றுது சரின்னு சொல்லுது, அப்படி தானே கொண்டு போகணும். கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருந்தாங்க, அதை தான் சொல்லுவார். அப்படி தானே கொண்டு போக முடியும். அதை நீங்கள் கலவரமாக கொண்டு போகிற ஏதோ உள்நோக்கத்தோடு செஞ்சுட்டாங்க, வீம்புக்கு செஞ்சுட்டாங்க. அவங்க ஏதாவது வித்துட்டாங்களா நாட்டை? தேச துரோகம் நடந்திருக்கா? அப்போ அந்த போராட்டத்தில் ஒரு கொதிப்பு வரலாம். நான் கொதிப்பு வராதுன்னு நான் சொல்ல, ஏதோ ஒரு
ஒரு அபத்தமான எண்ணத்தில் கூட ஒரு கொதிப்பு வரலாம். ஆனால் அது எங்கே போய் வெடிச்சிருக்குன்னு நான் பார்க்கும்போது இது வெறும் ஒரு உணர்ச்சிகரமான கொந்தளிப்பு மட்டுமல்ல, ஒரு இடஒதுக்கீடு போராட்டமா இல்லை. அது அப்படி ஆரம்பித்து அந்த பேரில் பின்னாடி எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நிறைய பேர் ஊடுருவிட்டாங்கன்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துனவங்களே வெளியேறி போனாங்களோ, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் வரல, நாங்கள் அதில் நிற்கல. ஒசாமா பின் லாடனுடைய படம்லாம் வந்து நின்றுச்சு. அப்போ இவங்க போராட்டத்தை முன்னாடி நடத்துகிறவங்க யாராவது நான் தான் வச்சேன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்போ வேறு ஏதோ உள்நோக்கம் வரும்போது வேற ஒரு கணக்கில் போய் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான பிரச்சனை சார். அப்போது தன்னோட நாடு, இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு காரணமாக உயிர் தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு போராடினவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இது ரொம்ப பெருசாக இருக்குது, குறைங்க அப்படி போராடுறதோ, அல்லது எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்குறது போதும் அப்படின்னு போராடுறதோ தாண்டி அவங்களே குறிவைத்து தாக்கப்படுற அளவுக்கு போய் நிற்குதுன்னா, இப்போ இந்த தலைமுறை அல்லது இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த தியாகிகளோ அவருடைய குடும்பத்தினரோ குறிவிக்கப்பட்டதா நான் அறியலை. எனக்கு அப்படி ஒரு ஸ்பெஷலைடு 400-500 பேருக்கு மேலே ரெக்கார்டப்பூர்வமாக சொல்கிறாங்க. அது கூடவே 1000 வரைக்கும் போயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலவரம்னு வரும்போது கவுண்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதில் வந்தது தான் கலவரம். இல்லாத 4 வரையும் கவுண்டில் ஏற்றிடுவாங்க, இருந்த 10 பேரை கவுண்டில் கழிச்சு விட்ருவாங்க. அது நடக்கக்கூடியதாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது வந்து அவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதா நான் அறியலை. அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு இல்லை போல. அது வந்து சார் அதில் வந்து நீங்கள் டிபேட் பண்ணலாம் சார். இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு வேண்டாம், பட்டியலினத்தவருக்கு வந்து கிரீமி லேயர் வேணும், கிரீமி லேயர் வேண்டாம், அந்த டிபேட்டை வந்து நான் கூடாதுன்னே சொல்ல மாட்டேன். புரியுங்களா? டிபேட் கேன் பி தேர். அது கலவரமாக மாறுறதுல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து இவரோட நோக்கம் எங்கெங்க செஞ்சதுன்னா, இவங்க அவங்கள குறிவிச்சு பண்ண மாதிரி தெரியல. அதை வச்சு அவங்க ரூலிங் பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரூலிங் கவர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ அதை தாண்டி வேறு இடத்துலையும் போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இராணுவ தலைமை தளபதி வந்து அவர் சொல்லும்போது, இராணுவத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள், நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்றார். எப்படி சரி பண்ணி கொடுப்பாரு? அந்த கலவரம் வந்து எங்கே போய் நிற்குது? அதில் அவர் என்ன செய்வார்? அப்போ வந்து இராணுவ தளபதி அந்த நாட்டுக்கு விசுவாசமானவராக இருந்திருந்தால் அவர் வந்து அந்த அரசு இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம்ல. இராணுவம் களமிறங்கி போகத்தானே செய்யும் ஒரு இடத்துல. அப்போ அவங்க கட்டுப்படுத்தலாம்ல. அப்போ அவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்களா? அப்போ அவங்க துணை போனாங்களா? ஆளும் அரசு இருக்கும்போது அமைதியாக இருந்துட்டு அரசாங்கம் அதோடைய பிரதமர் கிளம்பி போன பிறகு நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு என்ன கணக்கு? முதல்ல அவங்க ஏன் சரி பண்ண முடியல? இந்த கேள்விகள் இயல்பாக எழும்பல. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து திசை திருப்பதற்கு தயாராக பல பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. நம்ம ஊரில் இருப்பாங்க, திடீர்னு தீ குளிச்சுடுவான், திடீர்னு சண்டை போடுவான், திடீர்னு அவர் ஒழிகம்மா இவர் ஒழிகம்மா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய எனக்கெல்லாம் லட்சக்கணக்கான ஃபோன் கால்கள் வந்திருக்கு. நீ அப்படி பேசினியாமே, இப்படி பேசினாமேம்பாங்க. எப்போ பேசுனீங்க, எங்கே பேசுனேன்? அப்போ நீ பேசலையா, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னா. இப்போ நீ பேசுனது கேட்டு இந்த மாதிரி இன்றைக்கி பேசுனேன்னு சொல்லி நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி ஏதோ ஒரு ஃபார்வர்ட் போட்டு இந்த நம்பரில் இருக்கிறாரு நீங்கள் பேசலாம்னு சொல்லி கிளப்பி விட்ருவாங்க. அதை மாதிரி கொந்தளிக்கிற இளைஞர்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது வந்து வெறும்னா அந்த லேயரில் போய் நிற்கல, 4 பேர் தூண்டி விட்டு பண்ணுற விஷயமா தெரியல. அது வந்து அதற்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தது, சோ கால் டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கலவரம் தெரியுது. இடஒதுக்கீடு வாபஸ் வாங்கிட்டாங்க, பிரதமரும் கிளம்பி போயிட்டார், நாட்டை விட்டு வெளியேறிட்டார், ராஜினாமா பண்ணிட்டார், அவாமி லீக் கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனாலும் போராட்டம் தொடருதுன்னா அப்போ பின்னணி வேறு ஏதோ ஒரு சதிதான் இருக்கும். இது நடந்திருந்தாலும் பின்னணி வேறு சதிதான், இது நடந்திருக்காட்டாலும் பின்னணி வேறு சதிதான் நான் சொல்லுவேன். இந்த கலவரத்தை மட்டும்தான் பார்க்குறேனே தவிர அவங்க பிரதமர் தப்பிச்சு போனாங்களா, ஆட்சி மாறிடுச்சா, ராணுவம் வந்துருச்சான்னு பார்க்கல. இதற்கு பின்னாடி அந்த அண்ட்ரஸ்ட்டுக்கு பின்னாடி பெரிய நோக்கம் இருக்குது. அது வந்து பங்களாதேஷுக்கே ஆபத்தாக வரும். அவங்களுக்கு தெரியுதா தெரியல, அவங்க உணர போகிறாங்களா, அதற்கு துணை போனவர்களாம் உணர போகிறாங்களான்னு தெரியல. ஸ்ரீலங்காவில் நடந்த சிரமத்தில் யார் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான். அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாம் சின்ன பின்னமாக போச்சு. அதுக்கு வந்து ஒரே ஒரு தலைவர் மட்டும் காரணம். அஃப்கோர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு தலைவர் முக்கியமான காரணம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக நாடு தான் பாதிக்கப்படும். இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ன ஆகிருக்கு நீங்கள் புரியுங்களா? நீங்கள் தலிபான் கவர்மெண்ட் இருந்துச்சா, ஹமீத் கர்சாய் கவர்மெண்ட் இருந்துச்சாங்கிறது மேட்டரில் பாலா போயிருக்குங்கிறது தான் கவர்மெண்ட். அதே தான் பாகிஸ்தானில், இப்படி அதே தான் நேபாளில், சுற்றி இருக்கக்கூடிய அரசாங்கங்களில் பூரா இந்த தன்மை இருக்குது. அது ஏன் நடக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் உணரணும். அப்போ நம்ம எந்த பக்கம் போய் நிற்கணுங்கிறது உணரணும். இதில் அந்நிய நாட்டு சதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நம்ம நாடு முக்கியம், நாட்டுக்கு நமக்கு யார் நட்பாக இருப்பாங்கங்கிறத பார்த்து அந்த இடத்துல நிற்கிறவங்க தெரியணும். இல்லைன்னா தே ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக், வேறு வழி இல்லை. பங்களாதேஷில் யார் அந்நிய சதி செய்ய போகிறாங்க சார்? ஒரு சதி செஞ்சு எனக்கு அவ்வளோ தூரம் எதற்காக இருக்கும்? அமெரிக்காலேருந்து, சைனாலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ஊரில் ஒரு கொலை நடந்துச்சுன்னா அவங்க முதல்ல எப்படி விசாரிப்பாங்க? இன்றைக்கெல்லாம் ட்ரெண்ட் வேறு மாதிரி வச்சு ஒருத்தர் கணவர் செத்து போயிட்டாருன்னு முதல்ல பொண்டாட்டி சந்தேகப்படுறாங்க. இப்போ அப்படி ஆனால் என்ன செய்வாங்கன்னா முன்னுரோதம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. புரியல, ரைவல்ரி இருக்குதா அப்படின்னு. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் அப்படின்னா உடனே ஆம்ஸ்ட்ராங் யாரெல்லாம் பார்க்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 22 பேர் வரைக்கும் உள்ளே போய் நிற்கிறாங்க. இப்படி தான் முதல்ல பிடிப்பாங்க. ஃபஸ்ட் லேயர் நினைச்சாங்க என்ன முன்னுரோதம் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது பங்களாதேஷுக்கு யாரெல்லாம் முன்னுரோதமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காலேருந்து, சைனாலேருந்து, பாகிஸ்தான் வரைக்கும் வந்து நிற்கும். அவங்கெல்லாம் பாகிஸ்தான் அதிலிருந்து அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்தியா மாதிரியே அவங்க ஷேக் ஹசீனா பிஹேவ் பண்ணாங்க. அங்கே நடக்கக்கூடிய மத சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பற்றிலாம் அமெரிக்கா கருத்து சொன்னபோது இந்தியா எப்படி நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு பிறகு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததோ அதே போல் அங்கேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அதெல்லாம் அவங்களுக்கு கோபத்தை கிளப்பியிருக்கலாம், தெரியாது. சைனாக்கு அதே நிலைமை வந்துச்சு. அவங்க அது எஸ்பெஷலி ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு சார்பாக இருக்கிறாங்கங்கிற எண்ணம் சைனாவுக்கு இருக்குது. பாகிஸ்தானுக்கு அது ஜென்ம பகை, நம்ம வச்சுட்டு ஏன் நாடு அதை உடச்சி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. எப்படி நம்ம காஷ்மீருக்கு எப்படி நமக்கு வந்து பெரிய ஒரு கடுப்பு இருந்துச்சு, நம்ம வந்து இன்றைக்கி முழுமையாக அதை 100% நம்மளுடைய ஆக்கணுமோ, அதுபோல் அவங்களுக்கு வந்து அந்த கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நோ டவுட் இல்லை. நம்ம இடத்த பிரித்து வேற ஒரு நாடுன்ட்டாங்க அப்படின்னு, மேப்பே மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு கடுப்பு இருக்கும். ஸோ 3 பேருக்குமே காரணங்கள் இருக்கின்றன. யார் செஞ்சு பயணிச்சின அளவுக்கு எனக்கு நெட்வொர்க்கில் அது மேஜர் மதன் குமார் மாதிரி பெரியவர்கள் மற்றவங்க யாராவது சார் என்ன லாபம் இருக்க போகுது? தேவையே இல்லை. உங்களுடைய 2 கண்ணு கெட்டுச்சுனாலே எனக்கு லாபம் தான். அது வந்து அதில் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பார்வை கிடைக்க போதா, எனக்கு ஏதாவது பைசா கிடைக்க போதா? ஏற்கனவே வறுமையில் இருக்கக்கூடிய நாடு, பெரிய வளர்ச்சி இல்லை, நம்மளுக்கு போட்டியாக சார், உலகத்தில் பல நாடுகளை அடிமைகளாக வச்சுருக்கிறதுக்கும் டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கேங் இருக்குது. திரு சோரஸ் அவர்களுடைய இயக்கம் எப்படிப்பட்ட சித்தாந்தம் கொண்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் வளங்கள் மட்டும்தான் இருக்குது, மனித வளம் பாவமாக இருக்குது. அங்கே போய் சைனா வந்து கடனை கொடுத்து அவங்க கடனாளி ஆக்கி பாட்டு பண்ணலையா, அப்போ ஸ்ரீலங்காவில் பண்ணலையா? அவன் ஏற்கனவே பாவம் அப்படின்னு இவ்வளோ வருஷம் போர், தமிழில் போர், அந்த பிரச்சனை வந்து எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்குறாங்க. கஞ்சி கொலியில் ரொம்ப பின்னைக்கு வச்சு சுற்றுலா பாலாக போச்சு. அப்போ அங்கே என்ன செய்வாங்க, அங்கே போய் ஒரு துறைமுகத்தை வச்சு அந்த துறைமுகத்துக்கு கடனை கொடுத்து அந்த துறைமுகம் எனக்கு சொந்தம்னு சொல்லி அது ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த சுப்ரீமசி இருக்கு இல்லையா, என்னுடைய இது அப்படிங்கிறது, அது ஆப்பிரிக்க நாடாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஏழை நாடாக இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. நீ நாளையிலேருந்து எனக்கு அடிமை, அந்த சென்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்தியா மட்டும்தான் அதே பீரியடில் அதே ஸ்ரீலங்காவுக்கு கடனாக கொடுக்காம மானியமாக கொடுத்தது, கடனாக கொடுக்காம அன்பளிப்பாக கொடுத்தது. நாம் கடனாக கொடுக்காம IMF வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம கொடுத்தது பூரா மானியமாக கொடுத்தோம். அதே சைனாவோட அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம 4 போர்ட்டில் வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கா பூரா நம்ம எழுதி வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க தான் தொப்புள் கொடி உறவாக ஒரிஜினலாக நடத்துகிறாங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவோட நெருக்கமாக இருந்தாங்க, இந்திய ஸ்டாண்டை அவங்க நிறைய பிரதிபலித்தாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அது கூடாது, அப்படி ஒரு கவர்மெண்ட், இந்தியா ஃபேவரான ஒரு கவர்மெண்ட் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு கூட முக்கியமான காரணமாக இருக்கலாம். அவங்களுடைய இந்திய ஆதரவு நிலைப்பாடு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அது வந்து அதே அந்த 3 பேருக்குமே கூட இருந்திருக்கலாம். பங்களாதேஷுக்கு, பாகிஸ்தானுக்கு, சைனாக்கு, அமெரிக்காவுக்கு இருந்திருக்கலாம். அவங்களுடைய இந்திய ஆதரவு நிலைப்பாடு ஒரு முக்கியமான காரணம். சமீபத்தில் இந்தியா வந்திருந்தாங்க, பிரதமர் பதவியேற்பு இதை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திச்சுட்டு போனாங்க. சோனியா காந்தியும் சந்திச்சாங்க, பிரதமர் மோடியும் சந்திச்சாங்க. ஸோ மொத்தத்தில் இந்தியாவோட அவங்களுக்கு வந்து பாருங்க, அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கட்சி, சரிங்களா, மத ரீதியான கட்சி, அவாமி லீக், அவங்க மத ரீதியான கட்சி. அவங்க இங்கே பிஜேபி கவர்மெண்ட் நடக்குதா, முஸ்லீம் கவர்மெண்ட் நடக்குதா, இந்து கவர்மெண்ட் நடக்குதா, காங்கிரஸ், இந்தியன் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட். அவங்களுக்கு வந்து பங்களாதேசிகளுக்கு இஸ்ரேல் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி, நேபாள் மாதிரி அடிப்படையில் ஒரு நன்றி இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்தியா இல்லைன்னா பங்களாதேஷ்னே ஒன்று உருவாயிருக்காது அப்படிங்கிற நன்றி அங்கே மக்கள்கிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த தலைமை குடும்பத்தை சேர்ந்தவங்கனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப நல்லா தெரியும். இட் வாஸ் இந்தியா விச் கிரியேட்டட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த நன்றி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது. அவ்வளோ. அதுக்கு பிஜேபி அன்னைக்கு போராடிச்சு, அன்னைக்கு இந்திரா காந்தி போராடினாங்க, சரிங்களா. அப்போ பிஜேபிக்கு அதுக்கு அங்கே சம்மந்தம் இல்லை. பட் வந்து இந்திரா காந்தியவே வாஜ்பாய் புகழ்ந்தார் அந்த பீரியட்லேயே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவளை வந்து ஒரு துர்கா மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ காங்கிரஸாக பிஜேபிங்கிறதே இல்லை. சி வாஸ் நாட் க்ளோஸ் டு பிஜேபி, சி வாஸ் க்ளோஸ் டு இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் அந்த எதிரில் நிற்கிறவங்களுக்கு பூரா அது இந்தியன் கவர்மெண்ட்டாக தெரியாது, ஹிந்து கவர்மெண்ட்டாக, பிஜேபி கவர்மெண்ட்டாக தெரியும். ஸோ அப்போ இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை பங்களாதேஷில் கொண்டு வரணும், அல்லது இந்தியாவுக்கு ஃபேவரான ஒரு அரசை வந்து அகற்றணும், அந்த எண்ணம் ரொம்ப நாளாக உண்டு. அந்த எண்ணம் ரொம்ப நாளாக உண்டு. எப்பப்பெல்லாம் இந்துக்கள் தாக்கப்படுறாங்களோ, எப்பப்பெல்லாம் இந்தியர்கள் தாக்கப்படுறாங்களோ அதற்கு பின்னாடி இருந்தது. அவங்க சிறு சிறு குழுக்களாக இருந்தாங்க. அதை நல்ல நெட்வொர்க்கை கரெக்டாக பற்ற வச்சு பியூட்டிஃபுல்லாக ஆக்கி பெருசாக கொண்டு போய் முடிச்சு விட்டேன். அப்போ இப்போ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு? நான் ஏற்கனவே இந்தியாவுக்கு சொன்னதான், ஊடுருவல் ரொம்ப முக்கியமான தாக்கம், ப்ளஸ் பயங்கரவாதிகள் அது மூலமாக வர்றது 2வது முக்கியமானது. அதே மாதிரியான முயற்சி இந்தியாலையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு குரூப் எப்பயுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரியான முயற்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்படி நடக்காது, எப்படி முயற்சி பண்ணாமல் இருப்பாங்க எப்படி சொல்லி, அதெல்லாம் கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க. அதை முறியடிக்கலாம். எப்பயுமே இங்கே ஒரு சின்ன தியரி உண்டுங்க, போலீஸ் சைடில், டிஃபென்ஸ் சைட்லலாம் ஒரு தியரி உண்டுங்க. ஒரு பயங்கரவாதி 99 தடவை தோக்கலாம், ஒரு தடவை ஜெயிச்சு குண்டு போட்டால் போதும். இப்போ ஜமேஷா பபின் வந்து அங்கே ட்ரை பண்ணுறாரு, ஒரு குண்டு வெடிக்கணும், அவர் தற்கொலை படையாக வரணும் பார்க்குறாரு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவர் மட்டும்தான் இழந்தார், சரிங்களா. அவர் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா 60-70 உயிர் அட்லீஸ்ட் போயிருந்திருக்கும். அது தீபாவளிக்கு முன்னாடி உள்ள கூட்டம், அவ்வளோ கூட்டாங்க. அப்போ என்ன இருக்கும், அப்போ அவருடைய தோல்வி வந்து இறைவனுடைய கருணையாக மாறிடுச்சு. அப்போ ஒரு பயங்கரவாதி 99 முறை தோற்கலாம், ஒரு தடவை வென்றால் கூட போதுமானது. ஆனால் அரசாங்கத்துக்கும், இராணுவத்துக்கும், காவல்துறைக்கும், உளவுத்துறைக்கும் பார்த்திங்கன்னா 100 தடவையும் ஜெயிக்கணும். அவங்க சார் 99 பயங்கரவாத தாக்குதல் நாங்கள் தவிர்த்துருக்குறோம், ஒரு தாக்குதல் தான் சார் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டோம்.
உளவுத்துறை தோல்வி, காவல்துறை தோல்வி, இராணுவம் தூங்குறது, பாஜக என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து அவங்க எல்லா சந்தர்ப்பத்தையும் அப்படி அலர்ட்டாக இருக்கணும். இவங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து அந்த டூல் கிட் உட்பட இந்த அர்பன் நக்சல்ஸ் உட்பட பல சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து வேற ஒரு விஷயம் தூண்டி விட்டுட்டே போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ ராமருக்கு ஒரு வரலாறே கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புனா என்ன காரணம்? அமைச்சர் சிவசங்கர் பேசுறாரு, ராமருக்குலாம் வரலாறே கிடையாது. இன்னொரு அமைச்சர் ராமர் தான் சமூக நீதி தலைவர். பக்கத்து அவங்க 2 பேரும் தானே பேசிக்கணும். அவங்க இல்லைங்க, ராமர் வந்து இப்போ நடக்கிறதே ராமர் ஆட்சி தான். ராமர் ஆட்சியை வந்து திரு ஸ்டாலின் உள்ள நடத்துவார். இது நடக்கிற ராமராஜ்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? அது ஒரு கேலியாக ஜாலியாக ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதில் வந்து வன்மமோ பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராமர்னே ஒருத்தர் இல்லை, ராமருங்கிறதே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது அதில் ஒரு செக்ட் வந்து ஊண்டாகும். இந்த இந்த உணர்ச்சி தூண்டல் எதுக்காக நடக்கணும் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லுவேன். இதே மாதிரி வேற ஒரு மத கடவுளை யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அப்போ இந்த தூண்டல் எதுக்கு நடக்குது? தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? ராமர் வந்து சூரிய வம்சம், இக்ஷ்வாவு குலம்னு சொல்லி பேர், சூரிய வம்சம். ராஜராஜ சோழன் நான் சூரிய வம்சம்ன்றான். இங்கே இருக்கிற ராஜராஜ சோழன் நான் ராமனுடைய வம்சம்ன்றான். ராமனுக்கு முன்னாடி 100 பேர் யாருன்னு தெரியும், பின்னாடி 100 பேர் யாருன்னு தெரியும். அவ்வளோ பெரிய பரம்பரை சொல்கிறாங்க, யுக யுகமாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யுகத்தில் அந்த வம்சத்தில் வந்தவன் நான் ராஜராஜ சொல்கிறான். என்ன செய்வீங்க? அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சுருங்க. நீங்கள் யாரை வந்து அவர் ராமரே கிடையாது, அவர் கதையே கிடையாது காலங்காலமாக சொல்கிறது இல்லை சார். இதுக்கெல்லாம் பின்னாடி சதி இருக்கும்னுலாம் நான் அது எதுக்குன்றேன். நான் சதி இல்லைன்னு வச்சு எதுக்குன்னு சொல்லுங்கன்றேன். அது என்ன உங்களுக்கு என்ன செய்யுதுன்றேன். நான் வந்து நானே கடவுள்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு அரசமைப்பு கொடுத்துருக்கு. நான் ஒரு புது செக்ட் கிரியேட் பண்ணலாம், நான் ஒரு கல்ட்டு கிரியேட் பண்ணலாம், நான் ஒரு வழிபாட்டு முறையை கிரியேட் பண்ணலாம். யாரும் தடுக்க முடியாது. அப்படி உருவானதான் பௌத்தம், அப்படி உருவானதான் ஜெயினம், அப்படி உருவானதான் சீக்கியம். அப்படி தானே இந்தியாவில் உருவாகிட்டே இருந்துச்சு. இந்தியாவில் மதங்கள் உருவாகி இருக்குல்ல. திடீர்னு ஒரு தலைவர் வந்து மதம் நாம் யாரும் தப்பு சொல்லியே. அப்ப நீங்க அதை ஏத்துக்கலைன்னு சொல்றதுக்கும் நீங்க ஏத்துக்காம இருக்க உங்களை ஏத்துக்க சொல்லியே. நீ தப்புன்னு எப்படி சொல்வீங்க? நான் ஒரு இந்து, நான் எப்படி ஒரு கிறிஸ்டியானிட்டி விமர்சனம் பண்ண முடியும்? நான் ஒரு இந்துங்கனால நான் புத்தரை ஏன் விமர்சனம் பண்ணணும்? அதே மதத்துக்குள்ளேயும் நிறைய பேசிக்கிறேன். அதான் பல முறை சொன்னதாங்க. நீங்க உங்களுக்கு உடன்பாடுகள் போங்க, நான் கடவுள் மறுப்பாளர்னு போயிட்டு உங்களுக்கு யார் தடுத்தா? நீங்க இந்து மத கடவுள் வெறுப்பாளராக நிற்கிறீங்க. அதான் பிரச்சனை. கடவுள் மறுப்பாளர் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்து மத கடவுள் வெறுப்பாளர் இங்கே மட்டும்தான் அவங்க தத்துவம். கடவுள்னா எல்லாரும் தான் கடவுள் தான் பேசுகிறோம். இஸ்லாம் கடவுளை ஏற்குதுல்ல, பௌத்தம் கடவுளை ஏற்குதுல்ல, கிறிஸ்டியானிட்டி கடவுளை ஏற்குதுல்ல, சீக்கியம் கடவுளை ஏற்குதுல்ல. நீங்கள் என்னையா பேசியிருக்கீங்க? சிலர் கடவுளையே எதிர்க்கிறாங்க. கடவுள்னே ஒன்று இல்லைன்றாங்க. அது அதாங்க சூப்பராக சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இந்து மதத்துக்கு இருக்கு. அது என்ன ஏமாத்து மட்டும் பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். அதில் தான் பின்னாடி இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கும். இதை மாதிரி பல பேர் கிளம்பி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி அது வந்து நீர் பூத்த நெருப்பாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. என்னைக்கோ எவ்வளோ ஒருத்தர் ட்ரிகர் ஆகிட்டே இருப்பான். நம்ம சொல்லுவோம், இந்த டிவியில் விவாதங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதில் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் சண்டை போடும், பாஜகவும் காங்கிரஸ் சண்டை போடும், அதிமுக ஏதோ கட்சி சண்டை போடுவாங்க. பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேப்பில் டீ குடிக்கும்போது பயங்கர மாம்பழம் பஞ்சா மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இதை இப்போ எங்கேயோ பார்க்குற ஒருத்தன் வில்லிவாக்கத்தில், விருதுநகரில், விழுப்புரத்தில் எங்கேயோ ஒருத்தன் உணர்ச்சி போட்டு அப்படி இப்படின்னு கிளம்பிடுவோம். நீங்கள் ஜாலியாக ஒரே வண்டியில் கூட கிளம்பிடுவீங்க. நமக்கு ட்ராப் பண்ண நண்பர்கள் தானே, ட்ராப் பண்ணுறதுக்கு வண்டி இல்லாமல் நம்ம ரெண்டும் சேர்த்து ஒரே வண்டியில் கூட அனுப்பிவிடுவோம். ஒரே காரில் ரெண்டும் ஜாலியாக பேசிட்டே போவாங்க. இவர் இறக்கி விட்டு தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு அவர் இறக்கி அவங்க இங்கே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அது எங்கே நெருப்பு பத்துங்க. அப்போ இந்த இடத்துல அந்த நோக்கம் சந்தேகிக்கப்படுதுன்ற அதை மாதிரி இந்தியாவிலே அந்த நோக்கம் இருக்கலாம். அந்த மாதிரியான முயற்சி நடந்துகிட்டு இருக்கலாம். சார், இப்போது பங்களாதேஷில் ஏற்கனவே இந்திய ஆதரவு ஒரு அரசுக்கு எதிராக தான் ஒரு குரூப் கிளம்பி இப்படியான வன்முறைகளை செஞ்சிட்ருக்கு. அந்த பிரதமர் அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பும்போது மறுபடியும் இந்தியாவுக்கே வராங்க. இப்போ இந்தியா அடைக்கலம் கொடுக்குது. அப்போ இவங்களுக்கு பேக் போனால் இந்தியா தான் இருக்குன்னு, அப்போ இந்தியாவுக்கு எதிரான அந்த கோபம் இந்த கும்பலுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காதா? அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க, செய்வாங்க. ஆனால் இந்தியா எப்பயுமே இந்த பெருந்தன்மையோடு இருந்திருக்கு. அதில் நமக்கு வந்து குழப்பம். திபேத்தில் தலாய் லாமாவாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், நான் வந்து தஸ்லிமா நஸ்ரீனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் அடைக்கலம் தேடி வந்தாலும் கொடுக்குற இடத்துல இந்தியா இருந்திருக்கு. நம்ம வந்து அதை வந்து நம்ம போயிட்டு வா தப்பிச்சு போடணும்னு சொன்னதே இல்லை. யார் கேட்டாலும் கொடுக்குற இடத்துல இருந்திருக்கணும். இதுக்கு அதுபோல் நம்ம இந்தியா நமக்கு வந்து பங்களாதேஷ்க்கு ஆதரவாக இருந்ததுன்னு தான் நம்ம பெருமையே. பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணமே இந்தியாங்கிறதுல யார் மறுத்துருக்குறா? அந்த போர் வெற்றி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பங்களாதேசிகள் நன்றியோடு நினைவு கூறுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அது ஒரு கசப்பான அனுபவம் இல்லை, அது ஒரு இனிப்பான அனுபவம். அதை நன்றியோடு நினைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இஸ்ரேல் மாதிரி, நேபாள் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் நன்றியோடு நினைக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நினைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வந்து ஒரு காலத்தில் பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்டவங்க சார். உலக நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் அங்கீகரிக்க மாட்டுது. நம்மகிட்ட நல்ல டச்சில் இருக்கிறாங்க. அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்குமான உறவு, தலிபானுக்கும் நமக்குமான உறவுல கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த தலிபானும் ஆப்கானிஸ்தான்காரன் தானே. அவன் யோசிக்கிறான், நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண வேண்டாம், அவன் கவர்மெண்ட் நம்ம மாற்றிடும், நமக்குள்ள சண்டை, நான் கவர்மெண்ட்டை மாற்றிட்டேன். ஆனால் இந்தியா இஸ் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்ட். இது அவங்களுக்குள்ள உள்ள பங்காளி சண்டை.
நெவர் டேர்ன் அகேன்ஸ்ட். அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னும் பங்காளி சண்டை ஓடிட்டு இருக்கு, அவங்களுக்கும் நமக்கு நல்ல நட்பு ஓடிட்டு இருக்கு. நம்ம அப்படி தான் இருந்துருக்கோம். நம்ம என்னைக்குமே உறவுகளை டிஸ்டர்ப் பண்ணது இல்லை. அந்த பாகிஸ்தான் மாதிரி சைனா மாதிரியான நாட்கள் தான் நோண்டிக்கிட்டே இருக்கிற வேலையை பண்ணுவோம். நம்ம என்னைக்குமே பண்ணது இல்லை. சார் இப்போ இப்போ இதுவே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு அச்சுறுத்தலாகாதா? நம்ம அடைக்கலம் கொடுக்கறது அச்சுறுத்தலாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தூதரகத்திலாம் கிளம்பி வந்துருங்கன்னு சொல்கிறோம், இந்தியர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த அலர்ட் நோட்டீஸ் கொடுத்தது பூராமே அதனால தான். அது வந்து இந்தியர்கள் நோக்கி திரும்பி இருக்கு, இந்துக்கள் நோக்கி திரும்பி இருக்குங்கிறது உண்மை தானே. இப்போ புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய அந்த பிரதமர், இடைக்கால பிரதமர் யூனுஸ், அவர் குறிப்பிடுறார், இந்தியா பங்களாதேஷில் நடக்கிற இந்த விவகாரத்தை ஒரு உள்நாட்டு விவகாரம்னு குறிப்பிட்டது ரொம்ப வலிக்குது. நாங்கள் வந்து ஒரே குடும்பம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்படி அவங்க சொல்லியிருக்க வேணாம், ஒரே குடும்பமாக தான் நம்ம இருக்கிறோன்னு இப்போவும் நினைக்கிறேன்னு அவர் பேசுகிறாரு. இப்போ தலையிடணும்னு எதிர்பார்க்குறாங்களோ? உள்நாட்டு விவகாரம் சொன்னால் ஒரே குடும்பம்னு யாரும் சொல்றாரு? இந்தியாவை ஒரே குடும்பம். இந்தியா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், பங்களாதேஷ் ஒரே குடும்பம். இங்கே நடக்கிற விஷயத்த உள்நாட்டு விவகாரம்னு இந்தியா அப்படி சொல்லக்கூடாது, அது எனக்கு வலிக்குதுன்றாரு. எனக்கு சரியான அந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு புரியல. அவங்க வந்து அதான் அது என்ன சென்ஸ்ல சொல்ல, அவர் ஒரே குடும்பம்னு இந்தியா சொன்னார், பரம சந்தோஷம் தான். நாமளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வாழ்த்து தான் சொல்லியிருக்காரு. நீ வந்து எனக்கு ஃபேவரான கவர்மெண்ட் நீ யாரா வந்திருக்குன்னு சொல்ல, வாழ்த்து தான் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அந்த இந்துஸ்க்கும் இந்தியர்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே நான் பலமுறை சொன்னது தான், அங்கே எந்த கவர்மெண்ட் வருதுங்கிறது நமக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க இந்தியாவுக்கு எப்படி இருக்கிறாங்க மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நாம் எப்பயுமே அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கோம். அதான் சார், இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ நம்ம தலையிட்டு இருக்கணுமோ இந்த இந்த நிகழ்வுகளில் இப்படியான வன்முறைகள் எந்த அளவுக்கு தலையிட்டு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தலையிட்டு இருப்பாங்க. தலையிட்டிருப்பாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அதை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இன்டர்னல் விவகாரம்னு இதை சொல்லாதீங்கன்னு இந்தியா கிட்ட. இன்டர்னல் விவகாரம் தான். இப்போ பாருங்கள், ஒரு அவர் சொல்கிற அந்த குடும்பமே வச்சுக்கோங்க, நான் அந்த கான்டெக்ட் என்னன்னு எனக்கு புரியல, அவர் நான் பார்க்கல. ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது, அவர் பெரிய குடும்பம் சொல்லி இந்தியா 140 கோடி பேர் அவங்க இருக்காங்க, கூட்டு குடும்பம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு மாமனார் மூத்தவர் இருக்கிறாரு, கணவனுக்கும் மனைவிக்கும் அங்கே பிரச்சனை வருது. அப்போ மாமனார் எப்பா பேசிட்டுக்குன்னு சொல்லுவார், வாங்க உட்காருன்னு சொல்லிட்டு அவர் நடுவில் உட்கார முடியாதுல்ல. கணவன் மனைவிக்குள்ள தான் பிரச்சனை. கணவன் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க தானே பேசிக்கணும். அதை சொன்னால் அதில் வந்து என்ன இருக்குது? அதில் வந்து நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு விரோதமாக ஒரு நாள் எந்த நாட்டுக்கு விரோதமாக, பாகிஸ்தானுக்கு விரோதமாக செயல்பட்டதில்லை சார். நம்ம அங்கே பஸ் கூட போய் தானே சார் அவங்க கார்கிலுக்கு வந்தாங்க. லாகூருக்கு வாஜ்பாய் கிளம்பி போகிறார் சார் பஸ்ஸில். ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து அந்த பாகிஸ்தானோட போனார். நவாஸ் ஷெரீஃபுடைய வீட்டு கல்யாணத்துக்கு நரேந்திர மோடி போகிறார். நம்ம வந்து உறவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் கையை வெட்ட வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்யுது அப்புறம்? நம்ம பங்களாதேஷ் புதிய பிரதமர் ஒரு தம்பி வீட்டில் வந்து பத்தி எரியுது, தம்பி வீடு பத்தி எரியும் போது அது எப்படி உள்நாட்டு விவகாரமாக இருக்க முடியும்? அது எப்படி அவங்க வீட்டு பிரச்சனையாக இருக்க முடியும்? அப்போ சகோதரன் இயல்பாக அணைக்கிறதுக்கு வந்து தான் ஆகணுன்ற அந்த சென்ஸ் வரதான் செய்வோம். அதில் சந்தேகம் கேட்டால் நான் தான் தேவையானாலும் தலையிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலை. அது தலையீடே ஒரு தப்பாக வரக்கூடாதுல்ல. இப்போ வந்து ஸ்ரீலங்கா போரே இந்தியா தான் நடந்துச்சுன்னு ஒரு பழி வேறு விழுதுல. நம்ம வந்து அவங்கள அமைதிக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஐபிகேஃப் நம்ம போனோம், இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு போச்சு, அதுவே மைனஸ் ஆச்சுன்னு சொல்லி பஞ்சாயத்து ஆச்சு. நீங்கள் ஐபிகேஃப் பண்ண தான் தப்புன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நம்ம எவ்வளோ நமக்கு வந்து அண்டை நாடுகளில் ஒரு லெவல் இருக்குது. திடீர்னு நீங்கள் சேர்ந்து இதே திரு பிரபாகரன் அவர்களே, நாங்களும் சிங்களர்களும் சகோதரர்கள், இதில் இந்தியா தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அந்த பிரச்சனை தான் உண்டு. அதாவது நீங்கள் தடக்குன்னு அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு யாராக இருந்தாலும். அப்போ நமக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதான் நான் சொன்னேன், எந்த அளவுக்கு தலையிட்டால் சரியோ அந்த அளவுக்கு தலையிட்டிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். தலையிட்டிருக்காதுன்னு சொல்ல, தலையிடக்கூடாதுன்னு சொல்ல. கட்டாயம் தலையிடும். நம்ம பக்கத்து வீட்டில் நெருப்புன்னு அவர் சொன்ன கணக்குலேயே அது நம்ம சுவருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நம்ம அலர்ட்டாக இருக்க தான் வேணும். அவங்க செஞ்சுட்டு தான் வச்சுருப்பாங்க. என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் முயற்சி பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. உடனடியாக அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட பிரதமர் என்ன விஷயம்னு கேட்டறிஞ்சிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருக்கிறார். அனைத்து கட்சிகள்கிட்டையுமே வெளியுறவுத்துறை வந்து விலக்கி இருக்கிறதா செய்திகள்லாம் வந்துருந்துச்சு. அப்போது இந்தியாவுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் தயார்படுத்தி தான் வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அவங்களுக்கு எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன்னு அங்கே வந்து சீதாராம் யெச்சூரிக்கு நம்ம எவ்வளோ சொல்லணுங்கலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அது அரசாங்கத்துக்கு அதிலே பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வந்து 100% தெரியும், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு 90% தெரியும், பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு 80% தெரியும், நிதியமைச்சருக்கு வந்து 70% தெரியும். அதுலேயே ரேஷியோ வந்துடும். இராணுவ தளபதிக்கு வேறு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஓரளவு தெரியும். அப்படி ஒவ்வொரு லேயர் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போஸ்ட் அடிக்க வேண்டியதில்லை. இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டில் இருக்குங்கிற ஒரு அதில் யாரும் டிஃபர் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு அக்கன்னா ஏதாவது சும்மா போய் ஒரு அறிக்கை கொடுப்பாங்களே தவிர அதில் டிஃபர் பண்ண அவங்க வந்தாலும் அந்த சிக்கல் தானே. நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் உட்காந்தாலும் அந்த சிக்கல் தானே. பங்களாதேஷையோ ஸ்ரீலங்காவையோ நேபாளையோ பாகிஸ்தானையோ சைனாவையோ எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுல எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து தான். ஏற்கனவே நம்ம பங்களாதேஷ் சுதந்திரத்திற்காக களமிறங்கிய போதே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்வினையாற்றியிருந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கறது அல்லது நம்ம எந்த லிமிட்டில் அந்த விவகாரத்தில் தலையிடுறோங்கிறது, இதுக்கு எதிர்ப்புகள் வரலாம் இல்லையா? அந்த அமெரிக்கா வந்து நம்மகிட்ட
எந்த பிரச்சனையும் வச்சுக்கிறாது. டைரெக்டாக அவங்க வந்து ரொம்ப இன்டைரக்டாக, அதாவது 4th 5th லேயரில் ஏதாவது ட்ரை பண்ணலாம். நம்ம சைனாட்ட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு ஆகலை. ரஷ்யாட்ட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறது அவங்களுக்கு ஆகவே இல்லை. அதனால தான் அவங்க பாகிஸ்தான்ட்ட ஒரு ரிலேஷன் வச்சுட்டே இருக்காங்க. சரிங்களா? பாகிஸ்தான் அவங்க கழட்டி விடவே இல்லை. நீ எக்கெடுங்கிட்டு போ அப்படின்னு விடல. அவங்க வந்து சைனாவுக்கு வந்து அவங்க பயங்கர டிகிரி தோஸ்தாக இருக்கிறாங்க. அப்போ கூட அவங்கள ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருடைய நட்பு பாராட்டணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு அக்கனா வைக்கணுங்கிறக்கா அவங்க 2 பக்கம் ஒரு நட்பு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாகிஸ்தானை கழட்டி விடவே இல்லை. பாகிஸ்தானை கூட வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ சைனாவுக்கு அவங்க பயங்கர க்ளோஸுங்கிறது தெரியும். நம்ம சைனாவை க்ளோஸாக இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதும், நம்ம ரஷ்யாவுக்கு பயங்கர டிகிரி தோஸ்தாக இருக்கணும் அவங்களுக்கு ஒருத்து. அதனால் அவங்க டேரக்டாக, பட் அவங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து ஒரு நல்ல சக்தி அப்படிங்கிறது தெரியும். இந்தியா ஒரு கெடுதலும் பண்ணலாங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க ஒரு கேள்வி வரும். புரியுங்களா? உலகத்தின் அமைதியின்மைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே நீங்கள் வந்து ஏன்பா செய்கிறேன் நான் பெரிய அண்ணன் நான் கேட்பேன் சொல்லுவோம். நம்ம ஒன்றுமே செய்யலையே. நம்ம வந்து இன்னும் நட்புக்காரன் தான் நீட்டிகிட்டு இருக்கோம். சண்டைக்கு வர்றவனோட சமாதானம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் என்ன காரணம் சொல்லி வச்சுப்போம். ஆனால் டேரெக்டாக அவங்க வர மாட்டாங்க. அவங்க ரொம்ப இன்டேரக்டாக வரும். சைனாவும் பாகிஸ்தானும் டேரெக்டாக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பங்களாதேஷில் நடந்துச்சு பார்த்தியா, அது வந்து பார்த்துக்கோ நம்ம பண்ணது அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எதுவுமே செய்யலினாலும் 3ஆம் உலக நாடுகள், நம்ம ஒரு பெரிய நாடு, நம்ம நிறைய நம்மளுடைய ஸ்டாண்டை 3ஆம் உலக நாடுகள் பலவும் எடுத்திருக்காங்க. நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம பிராந்தியத்திலே ஒன்று நடக்கும்போது இந்தியா ஏதாவது செஞ்சுருக்கணுமே, செய்யணுமே, அந்த ஒரு இது வராதா சார்? அந்த யாருக்கு? 3ஆம் உலக நாடுகளுக்கு. 30 உலக நாடுக்கு வந்தால் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவங்க என்ன விரும்புகிறாங்க, நம்முடைய எக்ஸ்டர்னல் பாலிசி வந்து காலகாலமாக நல்லா இருந்திருக்கு. இப்போ அது அதோட உச்சத்தில் இருக்குன்னு நான் சொல்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், எவ்வளோ தலையிடணுமோ அவ்வளோ தலையிட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேன். அது அறிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க ரஷ்யா போகிற நிப்பாட்டு, நீ சொன்னார் பிடின்னு கேட்பாருங்க. நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லலை. இது போருக்கான காலம் இல்லைன்னு சொன்னோம். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். போருக்கான காலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ காலமற்ற காலத்தில் போடுற அர்த்தம் நட்டம் உனக்கும் தான் வரும்னு அர்த்தம். உனக்கும் கெட்ட பேர், ஓன் பொருளை விற்க முடியல, ஓன் பொருளை வாங்க முடியல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஓன் சொத்தை பூரா சீஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு பொருளாதார தடை வச்சாங்க. அப்போ உனக்கு தானே சிரமம், உன் மக்களுக்கும் தானே சிரமம். நாங்கள் நட்பாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் அவன்கிட்ட எல்லாம் வாங்கிக்கிறேன், நம்ம இந்தியன் ரூபியாக கொடுத்துப்போம், நீ உன்னுடைய இதில் மாற்றிக்கோ, வி ஆர் ஓகே வித். பட் இந்தியாவுடைய நட்பு மட்டும் வச்சு போட முடியாதுல்ல சார். இப்போ ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை, மத்திய கிழக்குலேயும் பிரச்சனை, இந்த இந்த விஷயங்கள்ல எல்லாம் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன? நீங்க இந்த பக்கம் நில்லுங்க, இந்த பக்கம் நில்லுங்கன்னு சர்வதேச அழுத்தம். ஆனா நம்ம நியூட்ரலா 2 பக்கமும் இருக்கணும். எஸ் எஸ். உலகத்திலேயே இஸ்ரேல் கூடயும் பாலஸ்தீனத்து கூடயும் நல்ல நட்போட இருந்த ஒரே நாடு இந்தியா இப்பவும் இருக்கிற. ஆமா, அன்னைக்கு ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் போது பயங்கரவாத தாக்குதல் முதல் கூழ் கொடுத்தது நம்ம. அதே ரம்ஜான் மாதத்தில் தாக்குதல் நடத்தாங்கன்னு இஸ்ரேலை நிறுத்தினதும் நம்ம. தாக்குதல் தொடர்ந்துகிட்டு இருக்கும் போதே நான் காசால இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவை மருந்தையும் கொடுப்பேன், இஸ்ரேல் வழியாவே கொடுப்பேன், நீ தடுக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம, கொடுத்ததும் நம்ம. ஸோ நம்முடைய உறவு ரொம்ப கிளியரா இருக்கு, நம்முடைய பார்வை ரொம்ப கிளியரா இருக்கு. நமக்கு அதில் எந்த குழப்பம். இஸ்ரேலை நான் தடுக்க மாட்டேன், அது என்னுடைய வேலை கிடையாது. அவன் வீட்டில் ஏதோ சண்டை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் அங்கே பாதிக்கப்படுற அப்பாவில் 4 பேர் இருக்காங்க, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போவேன். பாலஸ்தீன சுதந்திரத்தை நம்ம இப்பவும் நம்மளுடைய கொள்கையா வச்சிருக்கோம். கொள்கை தான். எஸ் எஸ், அந்த ஸ்டாண்ட்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலுமே பாலஸ்தீனத்துக்கு எதிராக இல்லை. இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக இருக்குது. பாலஸ்தீனம் வந்து இருக்குங்கிற அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. டூ ஸ்டேட்ஸை ஏற்றுக்காம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை பாகிஸ்தான் ஏற்றுக்க மாட்டோம், பாகிஸ்தான் நம்மளை ஏற்றுக்காம போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் அங்கே பயங்கரவாத குழுக்கள் அதிகரிக்க அது டீஸ்டெபிலேஷன் நோக்கி போகுது, அது போகிற நோக்கி நின்றுச்சு. சார், இப்போ இந்த விவகாரங்களில் உக்ரைன் ரஷ்ய விவகாரம் அல்லது மத்திய கிழக்கில் நடக்கிற இப்போ ஈரான் இஸ்ரேல்னும் கிளம்புது. ஸோ இந்த விவகாரங்களில் இந்தியா எந்த பக்கமும் நிற்க மாட்டேங்குது. அப்போ இது ஏதாவது ஒரு பக்கம் நிறுத்தணும் அல்லது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு கூட இந்த பங்களாதேஷ் பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக நாடுகள் பூரா அண்டர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேங் இயங்கிட்டு இருக்கு. அதை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. இப்படி எப்படிங்க செய்வாங்க? அது வந்து உலகத்தில் போர் வரணும், உலகத்தில் அழிவு வரணும், நிறைய ஆயுதங்களை விற்பனை பண்ணணும், நிறைய போதைப் பொருளை விற்பனை பண்ணணும், நிறைய தங்கத்தை கடத்தணும், நம்ம நல்லா காசு பார்க்கணும்னு நிறைய கேங் இருக்காங்க. நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு போகலாம் 4 பேர் நமக்கு தெரிஞ்ச பேர் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி பெரிய நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் வந்து ஒரு இந்தியா மாதிரி, ஒரு அமெரிக்கா மாதிரி, சைனா மாதிரி, ரஷ்யா மாதிரி ஒரு அரசாங்கம். அது ஒரு பெரிய நெட்வொர்க். இட்ஸ் அ கவர்மெண்ட். அது வந்து அவ்வளோ பெரிய நெட்வொர்க். அது உலக நாடுகளில் பூரா பரப்பி வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னால் என்னன்னாலும் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. கற்பனையே பண்ண முடியாது. அந்த வலைப்பின்னெல்லாம் உங்களை வந்து பிடிக்கவே முடியாது. அது வந்து 1000 சங்கிலிகளை தாண்டி நிற்கும். ஸோ உங்களால் அந்த நெட்வொர்க்கே உங்களால் நெருங்க முடியாது, எங்கேருந்து இது வருது அப்படின்னு. அதனால் அவங்கெல்லாம் விரும்புகிறவங்க நிறையா இருக்காங்க. அதனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் நம்மளுடைய ஏரியாவில் சேஃப்டியாக இருக்க வேண்டியதான், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான். அதுக்கான ஒரு நெருக்கடியாக இது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தானோட பிரச்சனைகள், வடக்குலேயும் பிரச்சனை, கிழக்கு ஃப்ரீயாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அங்கேயும் ஒரு நெருக்கடியை கொடுத்து வைப்போம். இல்லை, அதாவது இந்தியாவுக்கு எதிரான சதி வந்து தொடருதுன்னு நான் சொன்னேன். அதில் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மறைமுகமாக 4th 5th லேயரில் அமெரிக்காவுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து யாருமே இல்லையே, வி ஆர் வெரி குட் வித் எவ்ரி ஒன், ஸோ தே ஆல்சோ வில் பி வெரி குட் வித் அஸ் நான் சொல்லலையே.
நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதே அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். சார் இப்போ பங்களாதேஷில் ஏற்கனவே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதுவும் நம்ம இந்தியாவில் விட கொஞ்சம் அங்கே வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ அந்த முதலீட்டாளர்கள்லாம் வெளியேறலாம், அவங்கள நம்ம பிடிச்சிக்கணும், நமக்கு மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை உள்ளிட்டவர்கள்லாம் பேசுகிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் அது என்னென்னா, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பொருந்தும். ஏன் திரு அண்ணாமலை சொன்னார்னா, இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் ஹப்பா கேபிட்டலாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அந்த கொங்கு பெல்ட்டே வச்சுக்கோங்க நீங்கள். அது வந்து திருப்பூரில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே ஒன்று பஞ்சு இருக்குது, அல்லது நூல் இருக்குது, அல்லது பனியன் இருக்குது. அந்த டெக்ஸ்டைலுடைய ஆல் ஃபார்மட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசு அதில் முனையலாம்னு சொல்கிறோம். நம்ம தானே வந்து முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறோம். அப்போ இப்போ வெளியேறுவாங்கிறது தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம வெஸ்ட் பெங்காலில் சிங்கூர் கலவரம் நடந்து அங்கே வந்து டாடா தொழிற்சாலை தொடங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டில் டாடா வந்து இப்போ என்ன செய்யலாம், அங்கே தொழிற்சாலை கட்டிட்டாங்க, ஆனால் தொடங்க முடியல, உற்பத்தி தொடங்க முடியல டாடா நேனோ காருக்காரங்க. அப்போ என்ன செய்யலாம்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் ரத்தன் டாட்டாக்கு அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போடுறார், வெல்கம் டு குஜராத். அவ்வளோதான், 2 வார்த்தை, வெல்கம் டு குஜராத், முடிஞ்சு வச்சு. அவர் அந்த மெசேஜை வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு சாதாரணமான மெசேஜ், இது வந்து நடந்த உண்மை, இது அவரும் ஒத்துருக்காரு இவரும் ஒத்துருக்காரு. மீட்டிங்கில் வந்தோன்னே இப்போ என்ன செய்யலாம்னு, இப்போ இடத்த மாற்றி தான் போகணும், குஜராத் நம்மளை கூப்பிட்றாங்க, நாங்கள் போயிடுவோம், டன், முடிஞ்சு வச்சு, அந்த மீட்டிங்கே முடிஞ்சு வச்சு. அப்போ ஒரு வெல்கம் ஒரு முதலமைச்சர்லேருந்தே வருது அப்படிங்கும்போது அவங்க டக்குன்னு கேப்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தெலுங்கானாவில், ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு இருந்தபோது இந்த மாதிரி காலத்துலாம் பார்க்குறோம், நம்ம முதலமைச்சர்கள் நேரடியாக தொழிலாளர்கள்ட்ட பேசி எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்மகிட்ட இப்போ முதலமைச்சர்கிட்ட பேச மாட்டாங்க, எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய சந்தர்ப்பம்னு திரு அண்ணாமலை குறிப்பிட்டார். அவன் கட்டாயம் வெளியேறுவான். எங்கே வெளியேற போகிறான்னு தெரியும். அப்படியே இந்தோனேஷியா போகலாம், அப்படியே அமெரிக்கா போகலாம், பாகிஸ்தான் ட்ரை பண்ணலாம், எங்கே ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்ட்ட வாப்பா நான் ஏற்கனவே இங்கே ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஓடி வந்துடுவான். இவ்வளோ தானே. இப்போ நார்மலாக நீங்கள் வச்சுக்கோங்க, டெக்ஸ்டைலும் ஆட்டோமொபைல்ஸும் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நிற்கிது. பொதுவாக அது வந்து என்னவாக இருந்தாலும் ஏன் நிற்கிது, அப்போ ஏற்கனவே இங்கே நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ சேர்ந்து நம்ம கார் வந்துச்சுன்னா அது வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அது கப்பல் மூலமாக பண்ணுறதோ, விமானம் மூலமாக பண்ணுறதோ, தயாரிக்கிறதோ, ஸ்பேர் பார்ட்ஸோ, ஆட்டோமொபைல்ஸோ, அதர் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸோ, சப்ளையர்ஸோ, இது எல்லாமே எக்ஸிஸ்டிங். அப்போ வசதி இருக்கிற ஒரு இடம் நம்ம பார்ப்போம்ல. நம்ம ஒரு குடியிருக்க போனால் அது வந்து டவுனாக இருக்குது, சிட்டியாக இருக்குனால அப்படி தானே பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குங்கிற நம்ம தான் கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் முன்னெடுப்பு ஏதாவது இருக்குது அவங்கள்ட்ட, நான் அண்ணாமலை கேட்குறேன், உங்கள்ட்ட ஐடியா ஏதாவது இருக்குதா, இப்படி நடக்குதே உங்களுக்கு தெரியுதா, அதில் ஒரு பிரச்சனை வரும், நம்ம எப்படி வந்து அகதிகளாக வருவாங்க, பயங்கரவாதிகள் ஊடுருவாங்க அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி வந்து தொழில்கள் வெளியேறுவாங்கிறது ஒரு காமன் லாஜிக். அப்போ அங்கே போயிட்டு நம்ம ஒரு துண்டை போட்டு, இப்போ வர்றா மாதிரிலாம் தெரியாது, ஒரு துண்டை போட்டு பாஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, நீ எப்போனாலும் தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னா அடுத்த தொழிற்சாலை இங்கே வந்துடும், அல்லது எக்ஸ்டென்ஷனாவது இங்கே வரும். தமிழ்நாட்டிலேருந்தே ஏற்கனவே நிறைய பேர் அங்கே போய் முதலீடு செஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க, அது அப்படி ப்ரிஃபர் பண்ண முடியாது. தமிழர்கள் வந்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணலையா, அந்நிய நாடுகள் தமிழ்நாட்டில் முதலீடு அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க பண்ணிக்க வேண்டியதானே. தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவார், உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவர் எங்கே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்குதோ அங்கே முதலீடு பண்ணுவார். அப்போ அந்த நல்ல ஆம்பியன்ஸ் இங்கே இருக்குன்னு நாம தான் சொல்லணும், அது விற்கணும், நமக்கு தொழில் வாய்ப்புகள் பெருகும்ல, இங்கே வாங்கன்னு சொல்லணும். அது இனிஷியேட்டிவ் இருக்குதான்னு சொல்லி கேட்டார், அதற்கு பதில் கூட வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ பழையபடி திருப்பூரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அல்லது மீட்டு உருவாக்கம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் மீட்டு உருவாக்கம் செய்கிற இடத்துல மோசமாலாம் இல்லை பாஸ், திருப்பூர் பிரமாதமாக இருக்குது. திருப்பூரை வந்து போட்டி போட்டு அவங்க ரொம்ப சீப் லேபர், ரொம்ப காஸ்ட்டில் வந்து அவங்க பங்களாதேஷ் வந்து கிளம்பிட்டாங்க. நம்மளை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பனியன் கொடுக்குறோம்னா அவன் 900 ரூபாய் கொடுக்குறேன். நான் பார்த்துருக்கேன், நான் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி சிங்கப்பூர்லேயும் எங்கேயும் நான் கவனிக்கல, எங்கேயோ இருந்தபோது நான் பார்த்தபோது அவன் வந்து கண்ட்ரி வைஸாக போட்டிருந்தான். அந்த கடையில் பெரிய கடை, ஒரு பெரிய மார்க்கெட்டு, இந்தியன் டெக்ஸ்டைல்ஸு, நேபாள் டெக்ஸ்டைல்ஸு, பங்களாதேஷ் டெக்ஸ்டைல்ஸு, இது மட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே 1000 ரூபா, அங்கே 900 ரூபா ஒரே கடையில். ஏன்டா அப்படின்னா அங்கே உள்ள லேபர்ஸுக்கு அங்கே மேனுஃபேக்சரிங்கே கம்மியாக வருது. அப்போ நமக்கு அதில் பெரிய சவால் ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கன்னு சொல்லுவோம். திருப்பூரில் தான் போடணுங்கிற அவசியமே இல்லையே, ஈரோட்டில் போடுங்க, கோயம்புத்தூரில் போடுங்க, மதுரையில் போடுங்க, பொள்ளாச்சியில் போடுங்க, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வாங்க, இவ்வளோதான் பயன். ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் நமக்கு இப்படி ஒரு ப்ளஸ்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு நல்ல கெட்டிக்கார வியாபாரம், இட் இஸ் அபவுட் பிஸ்னஸ், சரிங்களா. அப்போ வந்து ஊர் 2 பட்டா நம்ம கொண்டாட்டங்கிற கணக்கில் நம்ம யோசிக்கணும். அவங்க போடுற சண்டை நமக்கு நல்லபடியாக முடியுது, நமக்கு 4 தொழில் வாய்ப்பு வந்துச்சு அப்படி நினச்சிக்க வேண்டியதான். இப்போ சைனாவில் வந்து பாதுகாப்பாட்ட தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். சைனாவில் சர்வாதிகார நாடு நடக்குது, அவன் திடீர்னு வாட்ஸ்அப்பை பேன் பண்ணுறான், திடீர்னு கூகுளை பேன் பண்ணுறான், திடீர்னு யூடியூப்பை பேன் பண்ணுறான், மேப் அலோவ் பண்ண முடியாது, என்னமோ சொல்லலாம். அப்போ நமக்கு வந்து எப்படி சர்வே பண்ண முடியும் நினைக்கிறாங்க. ஆப்பிள் நிறுவனம் அங்கே மூடுவோம், வரமாட்டோம், தேவையில்லை, அப்போ இந்தியாவுக்கு வாங்க அப்படின்றோம், அவ்வளோதான் அது. அப்போ சைனாவுக்கு பண்ணதான் எல்லாம். எங்கே சைனாவில் ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது, நான் அமைதியாக இருப்பேன், அந்த நண்பனுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அப்படிலாம் கிடையாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போக வேண்டியதான். இட்ஸ் பிஸ்னஸ். நன்றி சார், உங்களோட நினைவு நீங்கள் பண்ண நன்றி.
Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana Stores in Aadi sale 1+1 offer. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.